செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியுடனான தாவேகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்ராஜ் அணிந்திருக்கிறார். செந்தில்ராஜ், இந்த பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க? லாவண்யா, தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருவதன் காரணமாக நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்கிறோம். அதாவது 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவரான முஸ்தபா இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பு நேற்று நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பில் பார்த்தீர்கள் என்றால் அந்த முஸ்லிம் லீக்குடைய தலைவரான முஸ்தபா மற்றும் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அதாவது தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவரான முஸ்தபா தங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தருவதாக கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இஸ்லாம் அமைப்பினரும் விரைவில் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, செந்தில்ராஜா, 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகி வரக்கூடிய தாவேக கட்சி தற்போது தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கிறது கூட்டணிக்காக. இதனை தொடர்ந்து பார்த்தோமானால் வேறு எந்தெந்த கட்சிகளுடனான கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடைபெறலாம் என கூறப்படுகிறது? லாவண்யா, தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவு என்பது முதன்முறையாக ஒரு இயக்கம், ஒரு இஸ்லாம் அமைப்பு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது சார்ந்து இன்னும் பலருடன் பேச்சுவார்த்தை நடைபெறும் என இது தற்போது தொடக்க கட்டமாக இருக்கக்கூடிய நிலையில்தான் பல்வேறு யூகங்கள் செய்திகள் எல்லாம் வெளியாகி வந்தன. விஜய் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறார், அவர் கட்சியில் பெரிய பொறுப்பு வழங்கப்படவில்லை என்றெல்லாம் கூறி வந்தார்கள். இருந்தாலும் கட்சியின் சார்பில் இணை கொள்கை பரப்பு செயலாளராக தாகிரா நியமித்திருக்கிறோம் என்றெல்லாம் தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவரான முஸ்தபா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் தேர்தலுக்கு 10 மாத காலங்கள் இருக்கிறது. எனவே வருங்காலங்களில் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த ஆண்டு விழா நடைபெற இருக்கிறது. அதில் சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி நடக்க இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்ராஜா.